புதுச்சேரியில் காதலனுடன் இருந்த பெண்ணின் அந்தரங்க புகைப்படங்களை திருடிய செல்போன் கடைக்காரர் போலீசில் சிக்கினார். பழுதடைந்த செல்போனை சர்வீஸ் செய்ய கொடுத்த பெண்ணின் புகைப்படங்களை திருடிய கடைக்காரரை அந்த பெண்ணே போலீசில் சிக்க வைத்தது எப்படி? புதுச்சேரிக்கு வடமாநிலத்தைச் சேர்ந்த 2 பெண்கள் சுற்றுலா வந்தனர். அதில் ஒருவரின் செல்போன் பழுதானதால் ரெயின்போ நகரில் உள்ள செல்போன் சர்வீஸ் கடையில் கொடுத்தனர். கடை உரிமையாளர் ஸ்கிரீன் பாஸ்வேர்டை கூறும்படியும் அரை மணி நேரம் கழித்து செல்போனை பெற்றுக்கொள்ளும்படியும் கூறியுள்ளார். அந்த பெண் தனது பாஸ்வேர்டை தெரிவித்தார். பின்னர் அரை மணி நேரம் கழித்து பழுது நீக்கிய செல்போனை வாங்கிய அவர் ரகசிய செயலி மூலம் செல்போனில் கடைசியாக நடந்த நடவடிக்கைகளை சோதனை செய்தார். அப்போது கேலரியில் இருந்த புகைப்படங்களை கடை உரிமையாளர் 15 நிமிடத்திற்கு மேல் பயன்படுத்திய விவரம் தெரிய வந்தது. அதிர்ச்சி அடைந்த பெண் இது குறித்து சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். அவரை பிடித்து போலீசார் விசாரித்தனர். செல்போனில் தனது காதலனுடன் பெண் இருந்த 250க்கும் மேற்பட்ட போட்டோக்களை தனது போனில் உரிமையாளர் மாற்றம் செய்ததாக கூறி அதிர்ச்சி கொடுத்தார். இதனை அடுத்து கடைக்காரரின் போனில் இருந்த படங்களை போலீசார் அழித்தனர். பின்னர் அவரை போலீசார் கடுமையாக எச்சரித்து அனுப்பினர். செல்போனை பழுது நீக்க தரும்போது அதை சம்பந்தப்பட்ட சர்வீஸ் டீலர்கள் தெரிந்த நபர்களிடம் கொடுத்து சர்வீஸ் செய்ய வேண்டும் என்றும், திருடும் வாய்ப்புள்ளதால் செல்போனில் எந்தவித அந்தரங்க படங்களையும் சேமித்து வைக்க வேண்டாம் என்றும் சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். குடும்ப புகைப்படங்களை சேமித்து வைத்திருப்பினும் செல்போனை கடையில் சர்வீஸ் கொடுக்கும் போது கேலரி லாக் போட்டு பத்திரப்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீறியும் அனுமதியின்றி மற்றவர் செல்போனில் உள்ள புகைப்படங்களை திருடினால் வழக்கு பதியப்பட்டு கைது செய்து சிறையில் அடைக்கப்படுவார்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.